புதுசு இல்ல, இவர் எங்க பார்த்தாலும் இருப்பாரு. இவர் பேர் தான் ஹர்ஷித் ராணா அப்படிம்பாங்க. எனக்கு தெரியும்டா, நீ நைட்டு எப்பவுமே கௌதம் கம்பீர் ரூம்ல தான் தூங்குறேன்னு. நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நைட் ஆனா கௌதம் கம்பீர் ரூமுக்குள்ள போறதை நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல T20 வேர்ல்ட் கப் கேப்டன் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க நடுங்க போறீங்க, துப்பாக்கி பிடிக்கிற கையெல்லாம் நடுங்க போகுது. இவன் எப்படா கேப்டன் ஆனா அப்படின்னு. இவன் என்ன பண்ணாலும் இவன் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஜடேஜா எங்க? ஜடேஜா எங்கடா? இப்பதான்டா ஜடேஜா செஞ்சுரி போட்டா. இங்கிலாந்து சீரீஸ்ல காட்டுத்தனமான அடி அடிச்சான்டா. சுமன் கில் இல்லாட்டி அவன் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ஜடேஜா காணும். த்ரூவ் ஜுரேல் எங்க இருந்து வந்தான்? இந்த இத்து போன வெஸ்ட் இண்டீஸோட செஞ்சுரி போட்டிருக்கான் த்ரூவ் ஜுரேல். அதுக்கு டீமுக்குள்ள போட்டீங்களா? த்ரூவ் ஜுரேலை எடுத்ததுக்கு சஞ்சு சாம்சனே எடுத்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த ODI ஸ்குவாட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 3 பேர் பிரச்சனை இருக்கானுங்க. ஒண்ணு இந்த ஹர்ஷித் ராணா. இவன் எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். இந்த ஹர்ஷித் ராணா எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான். அவன் ஒருத்தன், த்ரூவ் ஜுரேல் ஒருத்தன், நிதிஷ்குமார் ரெட்டி. எங்க இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்தான் ODI ஸ்குவாடுக்கு? ஜடேஜா வந்திருக்கணும், சஞ்சு சாம்சன் வந்திருக்கணும், வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கணும். இந்த 3 பேர் தான் டிசர்வ்டு.